அது கர்மகாண்டம் ஞான காண்டம் என்று பிரிந்துள்ளது. இது எல்லாம் அந்த வேதம் முழுவதும் சுசங்கதமாக உள்ளது. கர்மகாண்டம் 12 அத்தியாயம், அதுக்கு மேலே தேவதா காண்டம் ஒரு 4 அத்தியாயம், அதுக்கு மேலே பிரம்மகாண்டம் 4 அத்தியாயம். ஆக பூர்ணமாக மீமாம்சா சாஸ்திரம் என்பது 20 அத்தியாயங்கள் கொண்டது. இதில் கர்மகாண்டத்தில் முதல்ல 12 அத்தியாயங்களில் பிரமாணம் என்ன, இங்கே சொல்லப்படக்கூடிய அர்த்தங்களுக்கு, அதாவது வேதம் முழுவதுமே பிரம்மத்தை தான் பிரதிபாதிக்கிறது. அதில் பிரமாணாத்தியாயம்னு பேர் கர்மகாண்டத்தில் முதல் அத்தியாயத்துக்கு. 2வது அத்தியாயம் என்ன சொல்கிறது? கர்ம பேதத்தை சொல்கிறது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிராத்த சந்தியாவந்தனம் மாத்தியந்திக சந்தியாவந்தனம் ரெண்டுக்கும் கர்மத்தில் பேதம் இருக்கா அபேதம் இருக்கா, இந்த மாதிரி விசாரங்கள். இப்போ அது பேதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். பேதம் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்ன? புனர் அனுஷ்டானம் இருக்குது, அதுக்கான பிரகரணம் இருக்குது, பிரகரண பேதம் இருக்குது. அப்படின்றதுனால அந்த அவிசேஷ புனஸ்ரவணம் முதலானதெல்லாம் அங்கே காரணங்களாக இருக்குது. அதனால் அந்த கர்ம பேதத்தை சொல்லக்கூடிய அத்தியாயம் 2வது. அந்த கர்மஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ண உடனே 3வது அங்கத்துவம். அந்த அங்கத்துவ நிர்ணயம் பண்ணுற 3வது அத்தியாயத்தால். 4வது அத்தியாயத்தால் பிரயுக்தி, எதுனா பிரயுக்தினா அனுஷ்டாபகத்துவம், எதனால எது வருது அப்படின்னு அதை சொல்லக்கூடிய அத்தியாயம் 4வது அத்தியாயம். அப்புறம் எந்த கர்மத்துக்கு பிறகு எந்த கர்மம் அப்படின்னு சொல்கிறது கிரமஹா, இந்த கிரமபோதகமான அத்தியாயம் 5வது அத்தியாயம். 6வது அத்தியாயம் எந்த கர்மத்தில் யார் அதிகாரி என்று சொல்லக்கூடியது அதிகாராத்தியாயம் 6வது. அதுக்கப்புறம் அதிதேசகான்னு ஒரு அர்த்தம், அதாவது அந்யத்திர சித்தஸ்ய அந்யத்திர உபயோகோ அதிதேசா. ஒரு இடத்துல சித்திச்சிருக்கிற அர்த்தத்தை இன்னொரு இடத்துல உபயோகம் பண்ணுறதுக்கு பேர் அதிதேசம் பேர். அது 2 விதமாக இருக்குது. சாமானியாதிதேசா விசேஷாதிதேசா அப்படின்னு 2. அதில் அந்த 7வது அத்தியாயம் சாமானியாதிதேசத்தை பேசுறது, 8வது அத்தியாயம் விசேஷாதிதேசத்தை பேசுறது, 9வது அத்தியாயம் ஊகம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை அது காட்டுறது. அதாவது என்னென்னா கர்மம் அது ஒரு சிலதெல்லாம் பிரகிருதியில் ஒரு விதமாக சொல்லியிருக்கும், அதை இன்னொரு யாகத்தில் சொல்லியிருந்தால் அதை என்ன பண்ணணும், ஆனால் அங்கே பேதம் இருக்கும், தேவதையில் பேதம் இருந்தால் இங்கே அதுக்கு தகுந்தாப்பில் மந்திரத்தை மாற்றி கொள்ளணும். அதனால் இங்கே திரும்பி மந்திரத்தை படிச்சிருக்க மாட்டா, அதுக்கு ஊகம்னு பேர். அந்த ஊகம் என்பதை பற்றி சொல்கிறார் 9வது அத்தியாயத்தில். அப்புறம் பாதம் என்ற ஒரு அர்த்தத்தை சொல்கிறார் 10வது அத்தியாயத்தில். அப்புறம் ஏகோத்தேசேன இல்லை அநேகோத்தேசேன ஏகவார அனுஷ்டானம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்கிறார், அதுதான் தந்திரம்னு பேர். அதுக்கு மேலே உத்தேசம் இல்லை, இப்போ ரெண்டு உத்தேசம் பண்ணி ஒரே தடவை அனுஷ்டானம் பண்ணால் அது தந்திரம்னு பேர். தனியாக உத்தேசமே கிடையாது, உத்தேசம் பண்ணாமல் ஒரே ஒரு பிரதானம் அதை மட்டும் உத்தேசம் பண்ணி ஆனால் இன்னொன்று சேர்த்து சித்திச்சுடுத்துனாக்கா அதுக்கு பிரசங்கான்னு பேர். இப்போ ஒருத்தருக்காக ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுறா, அந்த வண்டி ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவல்லிக்கணிக்கு வரணுன்றதுக்காக. அப்போ அடியேன்னு வரேன், போக வேண்டிய காரியம் இருக்குது அப்படின்னா நமக்காக அந்த வண்டி ஏற்பாடு பண்ணல, அவள் இன்னொருத்தருக்காக ஏற்பாடு பண்ணா. அப்போது ஆனால் இந்த பிரயோஜனமும் சித்திக்கிறது, அவருடைய பிரயாணமும் நடக்கிறது, நம்முடைய பிரயாணமும் நடக்கிறது என்றால் அப்போது நம்முடைய பிரயாணம்ன்றது பிரசங்காத்து வந்ததே தவிர உதிஷ்டமாக இல்லை. அவருடைய பிரயாணம் உதிஷ்டம். அந்த மாதிரி ஒன்றுனால இன்னொன்று, அதுமாரி ஒன்றுக்காக அடி ஒன்றை உத்தேசம் பண்ணி நடக்கக்கூடியதில் இன்னொன்றுலேயும் அபூர்வம் சித்திச்சு போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பிரசங்கா அப்படின்னு பேர். இப்போ இந்த 12 அத்தியாயங்களாலே கர்மஸ்வரூபம் சொல்லப்படுறது. அதுக்கு மேலே இந்த கர்மங்களால் ஆராத்தியர்கள் யார் என்றால் தேவதைகள். அந்த தேவதா ஸ்வரூபத்தை 4 அத்தியாயத்தால் சொல்கிறார், அதுதான் தேவதா மீமாம்சை. இத்தனை தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கான். அந்த பகவானை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த உத்தர மீமாம்சை, சாரீரிக மீமாம்சை. அந்த சாரீரிக மீமாம்சையில் 4 அத்தியாயங்கள், சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம்,
சாதனாத்தியாயம், பலாத்தியாயம் என்று 4. இந்த சமன்வயாத்தியாயத்தில் பிரம்மம் ஜெகத்காரணம் என்று சொன்னார். அதில் வரக்கூடிய ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் பதில் சொன்னார் 2வது அத்தியாயத்தில். இந்த முதல் அத்தியாயம் 35 அதிகரணங்களை கொண்டது. 2வது அத்தியாயம் 33 அதிகரணங்களை கொண்டது. அப்புறம் 3வது அத்தியாயம் சாதனாத்தியாயம். இப்படி காரணமான பிரம்மம் சாதனமாக இருக்குது மோட்சத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் 3வது அத்தியாயம். இதில் 55 அதிகரணங்கள் இருக்கு. அதில் முதல் பாதம் வைராக்கிய பாதம், 2வது பாதம் உபயலிங்க பாதம், 3வது குணோபசம்ஹார பாதம், 4வது அங்க பாதம் அப்படின்னு பேர். அதுக்கு மேலே 4வது அத்தியாயம். அந்த 4வது அத்தியாயத்தில் 33 அதிகரணங்கள். இங்கேயும் இப்போ ஒவ்வொரு பாதத்துக்குமே பேர் வச்சிருக்கார் வேதவியாசர். இப்போ முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம்னால் அயோக விவச்சேத பாதம் பேர் முதல் பாதத்துக்கு. 3 பாதங்களுக்கும் சேர்த்து அந்நியோக விவச்சேத பாதம் என்று பேர். 2வது அத்தியாயத்தில் முதல் பாதத்துக்கு ஸ்மிருதி பாதம் பேர். 2வது தர்க்க பாதம், 3வது வியத்பாதம், 4வது பிராணபாதம். இப்போ இந்த 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா வைராக்கிய பாதம், உபயலிங்க பாதம், குணோபசம்ஹார பாதம், அங்க பாதம். 4வது அத்தியாயத்தில் 4 பாதம் இருக்கு. ஆவருத்தி பாதம், உத்கிராந்தி பாதம், கதி பாதம், முக்தி பாதம் அப்படின்னு. இப்பொழுது நமக்கு பிரசங்கம் எதுன்னு கேட்டால் 3வது அத்தியாயத்தில் 3வது பாதமும் 4வது பாதம். இந்த 3வது அத்தியாயம் 3வது பாதத்தில் 26 அதிகரணங்கள் உள்ளன. 4வது பாதத்தில் 15 அதிகரணங்கள் உள்ளன. ஆக 41 அதிகரணங்கள் இந்த 3வது அத்தியாயம் 3ஆம் பாதத்தில் 4ஆம் பாதத்திலும் சேர்த்து இருக்கு. இதில் முதல் அதிகரணம் குணோபசம்ஹார பாதத்தில் முதல் அதிகரணம் சர்வவேதாந்த பிரத்யாதிகரணம் என்று பெயர் பெற்றது. சர்வவேதாந்த பிரத்யம் அப்படின்றது இங்கே என்ன விசாரம் வருது அப்படின்னு கேட்டால், வித்தியைகள் பல வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரே பேரோட வித்தியைகள்லாம் வைஸ்வானர வித்யை, அது அப்படி அந்த ஒரே பேரில் 2 இடத்துல 3 இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கலாம். அதேமாரி தகர வித்யை அப்படின்னு ஒரு 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரே மாதிரி பேரை உடைய அந்த வித்தியைகளுக்குள்ள பேதம் இருக்கா அபேதம் இருக்கா அப்படின்ற விசாரம் தான் இந்த பாதத்தில் பண்ணப்படுறது. இப்போ என்ன சித்தாந்தம் பண்ணப்படுறதோ அதை கொண்டு ஒரு பலம் ஒன்று வரணும். கர்மமீமாம்சரி அப்படிதான். அனுஷ்டானத்தில் ஒரு பேதம் ஏற்படும். ஒரு அதிகரணத்தில் ஒரு சித்தாந்தம் வந்ததுன்னா அனுஷ்டானத்தில் ஒரு பிரயோஜனம் அதுக்கு வரணும். அதே மாதிரி இங்கேயும் என்னன்னு கேட்டால், வித்தியைகளுக்குள்ள பேதம் இருக்குன்னு சித்திச்சால் குணங்களை சேர்த்து கொள்ளக்கூடாது, விட்டுடணும். அங்கங்கே சொல்லப்பட்ட குணங்கள் அங்கங்கே மட்டும் உபாசியங்கள் அப்படின்னு அனுபசம்ஹாரம்ன்றது பலமாக வரும். வித்தியைகள் அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு வந்தால் அங்கே இருக்கிற குணங்களை இங்கே சேர்த்துக்கணும். இந்த சாக்கையை ஓதி இந்த வித்தியா அனுஷ்டானம் பண்ணுறவன் அங்கே இருக்கிறதையும் சேர்த்துக்கொள்ளணும். அந்த சாக்கையை ஓதினவன் இந்த குணங்களை அங்கே இழுத்து கொள்ளணும். இதுக்கு உபசம்ஹாரம் பேர். அதனால் வித்தியைகளில் அபேதம் சித்திச்சால் உபசம்ஹாரம் பலம், பேதம் சித்திச்சா அனுபசம்ஹாரம் பலம் அப்படின்னு சொல்கிறார். இதில் முதல் சூத்திரம் சர்வவேதாந்த பிரத்யம் சோதனாத் அபிசேஷாத் அப்படின்றது முதல் சூத்திரம். இப்போ இந்த சர்வவேதாந்த பிரத்யம், அந்த பிரத்யம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். அதாவது அண்ணாவப்பங்கார் ஸ்ரீவிஜனபூஷணம் முதல் சூத்திர வியாக்கியானத்தில் இந்த சர்வவேதாந்த பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்கிறார். இது சிவபிரகாஷிக்கையில் சொல்லிருக்கிற அர்த்தம் தான். இது கொஞ்சம் அவர் இதுவாக சொல்கிறார், மிகவாக சொல்கிறார். பிரதீயத்தே எது தத் பிரத்யம் பிரதீயமானம் இத்தியர்த்தா. அதாவது நமக்கு காணப்படக்கூடிய அர்த்தம் அது எது? உபாசனம். அதனால் பிரதீயமானம் அது தோற்றக்கூடியது, நமக்கு அறிவுக்கு புலனாகக்கூடியது. முதல்ல சகல சாக்கா பிரத்ய நியாயத்துக்கு அவர் அர்த்தம் சொல்லிட்டு இதை சொல்கிறார். சகல சாக்காசு பிரத்யம் சகல சாக்கா பிரத்யம் தத்திர திருஷ்டோ நியாயா சகல சாக்கா பிரத்ய நியாயா. இப்படியே சர்வவேதாந்த பிரத்ய நியாய சப்தத்துக்கும் விக்கிரகம் கண்டுகொள்வது என்று அண்ணாப்பங்காருடைய திருவாக்கு. அதாவது அப்போ அதை மாரி
இப்போதான் நம்ம கீழே அதிதேசம்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? ஒரு இடத்துல சொல்லியாச்சுன்னா இன்னொரு இடத்துல அதே மாதிரி நான் அதை இன்னொரு இடத்துல உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி இங்கே சகல சாக்கா பிரத்யய நியாயத்தினுடைய அர்த்தத்தை இங்கே அதிதேசம் பண்ணணும்னு ஆட்டோபங்கர் சொல்கிறேன். சர்வ வேதாந்தேஷு பிரத்யம் பிரதீயமா. இப்போ அதே மாதிரி வாக்கியத்தை நம்ம எழுதிக்க வேண்டியதான். சர்வ வேதாந்தேஷு பிரத்யம் பிரதீயமானம் சர்வ வேதாந்த பிரத்யம் தத்திர திருஷ்டோ நியாயா சர்வ வேதாந்த பிரத்யய நியாயா அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்ளணும். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா வேதாந்தங்கள்லையும் எல்லா உபனிஷத்துக்கள்லையும் தோத்தக்கூடிய அர்த்தம் அந்த உபாசனம். அந்த உபாசனங்களிலே பிரதீயமானம், அதாவது அங்க திருஷ்டமான ஒரு நியாயம் அந்த சர்வ வேதாந்த பிரத்ய நியாயா. நியாயகான்ற சப்தத்துக்கு ஸ்வபாவகான்னு அர்த்தம். அப்போ அந்த இப்போ பிரமாணங்கள் இருக்கு, பிரமாணங்களுக்கு உபகாரகமாக வரக்கூடிய ஒரு ஞானம் தான் நியாயா. அப்போ அது என்ன பண்ணுறது? பதார்த்தங்களுடைய சுபாவத்தையாவது சொல்றது, அல்லது பதார்த்த பிரகாசகங்களான பிரமாணங்களுடைய சுபாவத்தையாவது சொல்றது. அதனால அந்த அந்த ஸ்வபாவம், அந்த சுபாவத்துக்கு தான் நியாயம் நியாயம் அப்படின்னே பேர். அதனால லௌகிக நியாயங்கள் இருக்கின்றன. அப்போ லௌகிக பதார்த்தங்களை பற்றின சுபாவத்தை அதுகள் அந்த அந்த நியாயங்கள் காட்டுகின்றன. லௌகிக பதார்த்த சுபாவத்தை பற்றின ஞானம், அந்த நியாயம்னா அந்த சுபாவத்தை பற்றி ஏற்படுத்துகிற ஞானமும் நியாயம்தான். அதேமாரி வேதத்தில் இருக்கக்கூடிய நியாயங்கள். அப்போ வைதிக பதார்த்தங்களை பற்றின சுபாவம் என்னன்னு சொல்லக்கூடியது வைதிக நியாயங்கள். இப்பொழுது வைதிக நியாயம்தான் இது சர்வ வேதாந்த பிரத்யய நியாயம். அதில் கர்மகாண்டத்தில் சாகாந்தராதிகரணம்னு ஒன்று. அந்த நியாயம் இங்கே வருமா வராதா அப்படின்றது தான் விசாரம். வரும் அப்படின்னு சொல்லி இங்கே சித்தாந்தம் பண்ணுறார். அதில் பேதகம் அப்படின்னா அந்த பேதகத்துக்கு 2 காரணம் சொல்கிறார். கர்ம பேதத்துக்கு காரணம் அவிசேஷ புனஸ்ரவணம், பிரகரணாந்தரம் அப்படின்னு 2 காரணங்கள் அவள் சொல்கிறா. அதாவது அவிசேஷ புனஸ்ரவணம்னா ஒரு சாக்கையில் ஓதினத்தை அப்படியே பேதம் இல்லாமல் இன்னொரு சாக்கையில் ஓதுறது. அப்போ எதுக்காக அது ஓதணும் அப்படின்னு கேட்டால் அந்த அர்த்தம் பின்னமாக இருக்கிறதுனால தானே ஓதணும். பிராத சந்தியாவந்தனத்தை சொல்லி மாத்தியந்திர சந்தியாவந்தனம் எதுக்காக சொல்லணும்னா கர்மத்தில் பேதம் இருக்குது, பேதம் இருக்கிறதுனால தான் தினையை சொல்லி ஆகணும். அதனால் அப்போ என்ன வருது? அனுஷ்டானத்தில் பேதம் வருது. அப்போ ஒரு தடவை பிராத சந்தியாவந்தனம் பண்ணால் போராது இல்லையா? அதனால் மந்திரங்கள் கொஞ்சம் மாறலாம், இங்கே மந்திரங்கள் கொஞ்சம் மாறலாம், ஆனால் பல கிரமங்கள் ஒன்றா வரலாம். அதனால எந்த இடத்துல ஒன்றா வருதோ அந்த இடத்துல நம்ம அதிதேசம் பண்ணிக்கொள்ளணும், மாறுற இடத்துல சேர்த்துக்கொள்ளணும். அது மாதிரி இந்த இடத்துல இப்போ யாக ஹோமங்களுக்கு பேதம் சொல்லிருக்கா. அதேமாரி யாகங்களில் இது 2 யாகமா 1 யாகமா அப்படின்ற பேதங்கள்லாம் அங்கே சொல்லியிருக்கா. அதே மாதிரி தான் இந்த உபாசனத்திலையும் அங்கே பேதம் உண்டா இல்லையா அப்படின்றத இங்கே விசாரம் பண்ணுறார். இப்போ இங்கே ஒரு வாக்கியம் ஒன்று எடுத்திருக்கார். தேஷாமேவ பிரம்ம வித்யாம் வதேத சிரோவிரதம் விதிவத் யைஸ்து சீர்ணம் அப்படின்னு இந்த ஆதர்வணிகர்களுக்காக சிரோவிரதம் என்றதை ஒன்றை சொல்லியிருக்கார். அதிலிருந்து இது என்ன தெரியறது? ஆதர்வணிகர்களுக்கான அந்த வித்தியானது சிரோவிரதம்ன்ற நியமத்தோட கூடினது. மற்ற சாகிகள் அதே வித்தியை அனுஷ்டானம் பண்ணினால் அதிலே என்ன கிடையாது அப்படின்னு கேட்டால் அந்த சிரோவிரதம் கிடையாது. இது ஒரு காரணம், அதாவது வித்யாபேதத்துக்கு காரணம்னு பூர்வபக்ஷிகள் சொல்கிறார். அப்போ தான் இவர் சொல்கிறார், இல்லை இந்த இடத்துல ஏவம் பிராப்தே உச்சதே சர்வ வேதாந்த பிரத்யம் ஏகம் உபாசனம் குதஹா சோதனாத் விசேஷாத். சோதனா அப்படின்றது எப்படி இருக்குன்னா உபாசீத வித்யாத் இப்படி ஏவஞ்சாத்தியகமான தாத்வர்த்த விசேஷா. அதுக்கப்புறம் சம்யோகம் ரூபம் இதெல்லாம் இது அதாவது சம்யோகம் ரூபம் ஆக்கியா இவைகளும் பின்னங்களாக இருந்தால் வித்தியில் பேதம் வரும் அப்படின்னு அதை விவரிக்கிறார். இப்போ இது இந்த அவிசேஷ புனஸ்ரவணம் பிரகரணாந்தரம் 2 பேதகமாக இருக்கேன்னு பூர்வபக்ஷிகள் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அது வித்யா பேதத்தால் தான் வரணும்னு அவசியம் இல்லை, பிரதிபத்திர் பேதத்தாலே வந்திருக்கு. அதாவது இந்த சாக்கையை ஓதரவன் ஒருத்தன், இன்னொரு சாக்கையை ஓதரவன் ஒருத்தன். அப்போ 2 பேருக்கும் பேதம் இருக்குன்னா இவனுக்கு அந்த சாக்கையில் இருக்கிற அர்த்தம் தெரிய வராது. அப்போ இவனுக்காக ஒரு தடவை சொல்லி ஆகணும். அப்புறம் பிரகரணாந்தரம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பாந்தரம், பிரகரணம்ன்ற சப்துக்கு ஆரம்பம்னு அர்த்தம். அப்போ இங்கே 2 குரு சிஷ்யர்கள் சொல்கிற மாதிரி வருது, அங்கே வேற 2 குரு சிஷ்யர்கள் சொல்கிற மாதிரி வரலாம் இல்லையோ? அப்படின்றது பேதகம் தானே, வித்தியக்கு பேதகம் தானே அப்படின்னா அப்படி இல்லை. அங்கே கூட என்ன வருதுன்னா பிரதிபத்தாவினுடைய பேதத்தால் அந்த பிரகரணாந்தரமும் வரலாம்
அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறம் அடுத்த அதிகரணம் இது அதனால அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வைஸ்வானர வித்தியோ தகர வித்தியோ ஏக்கம்தான் அப்படின்னு அந்த இடத்துல தீர்மானிக்கிறார். ஏன்னா அதுல இந்த சம்யோகம் ரூபம் ஆக்கியா சோதனா எல்லாம் சமானமா இருக்கிறதுனால அப்படின்னு முதல் அதிகரணம். அடுத்தது அந்யதாத்வாதிகரணம் அப்படின்றது ரெண்டாவது. இதுல உத்கீத வித்தியைகள் பிருகதாரண்யகத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் உள்ளன. அந்த பிருகதாரண்யகத்துல ஒரு விதமா வித்தியை இருக்கு. அதாவது ரெண்டுலேயுமே இப்போ பூர்வபக்ஷம்னு பார்க்கறச்ச உத்கீதந்தான் ரெண்டுலேயுமே உபாசியம் அப்படின்றதுனால அப்போ ரூப பேதமே இல்லை. அதனால என்ன வரணும் அப்படின்னா வித்தியைகளுக்குள்ள ஐக்கியம் வரணும்னு அந்த இடத்துல பூர்வபக்ஷம். இல்லை அத்தியஸ்த பிராணபாவத்தை உடைய உத்கீத அவயவ விசேஷம் அந்த ஓங்காரம் சாந்தோக்கியத்தில் உபாசியமாக இருக்கு. ஆனால் உத்காதாவன நடத்துல பிராண திருஷ்டி பண்ணி இங்கே உபாசனம் பண்ணணும். அதனால உபாசிய ஸ்வரூபத்தில் பேதம் ரூப பேதம் வருது. அதுதான் பிரதான பேதம். அது இருக்கிறதுனால இந்த பிருகதாரண்யகத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் சொல்லப்படுற உத்கீத வித்தியைகளுக்கு அபேதம் கிடையாது, பேதம் இருக்கு அப்படின்னு சித்தாந்தம் பண்றார். இது அந்நிதாத்வாதிகரணம். அடுத்தது சர்வ அபேதாதிகரணம். இப்போ சாந்தோக்கியம் வாஜசநேகம் இவற்றில் பிராண வித்யை அப்படின்றது ஓதப்படுறது. அதில் ஜைஷ்டியம் ஸ்ரைஷ்டியம் என்று ரெண்டு குணங்கள் அது இந்த பிராணனுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுறது. இப்போ ஜைஷ்டியம்னு என்ன அர்த்ததுன்னா ஜேஷ்டன்னு லோகத்தில் சொல்கிறோமே அந்த மாதிரி மூத்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வளர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ வளர்ந்தது ரொம்ப மூத்ததுன்னு அர்த்தம். இப்போ பிராணனுக்கு எந்த விதமாக மூத்த தன்மை வரும்? சரீரத்துக்குள்ளே இந்திரியம் பிராணன் எல்லாம் ஒரே காலத்தில் தான் போகிறதே தவிர அது எப்படி மூத்த தன்மை வரும் அப்படின்னா பிராணாதீனமாகத்தான் இந்திரியங்களுக்கெல்லாம் ஸ்திதி இருக்கு. அந்த அதீனத்துவம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஜைஷ்டியம் அப்படின்ற குணம் இதுக்கு வர முடியும். அதே மாதிரி ஸ்ரைஷ்டியம் பிரசஸ்ததமம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரசஸ்ததமம்னு அர்த்தம் அதுக்கு எப்படி அதுக்கு வருது அப்படின்னு கேட்டால் இந்த இது பிராணாதீனமாக தான் சக்தி வருது அப்படின்றது மட்டும் இல்லாத அது ஜெயிஷ்டத்தில் வந்துடுறது. பிராணாதீனமாக தான் சத்பாவமே இருக்கு. பிராணன் கிளம்பி போயிடுதுன்னா இந்திரியங்கள்லாம் கிளம்பிடும். அதனால அந்த பிராணனானது சிரேஷ்ட தபமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இது தவிர இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஜெயிஷ்ட சிரேஷ்ட குணகமான பிராணனை பிரதிபாதித்து அதுக்கப்புறம் இந்திரியங்கள்லாம் சொல்லப்படுறது. வாக்கு, சக்ஷுஷு, ஸ்ரோத்திரம், மனசு இவற்றிலே சில குணங்களை எல்லாம் நாம நினைக்கணும். வசிஷ்டத்துவம்னு ஒரு குணம், அதிசயேன வசுமத்துவம், அதாவது மிகவும் செல்வமுடையவனாக இருக்கை அப்படின்றது இந்த வாக்குல சொல்லப்படுற குணம். அப்புறம் சக்ஷுஷு என்பதில் கண்ணுல அதில் சொல்லப்படுற குணம் என்னன்னா பிரதிஷ்டாத்வம். அந்த பிரதிஷ்டாத்வம்னா என்னன்னா சமபூமி பிரதர்சகத்துவம். அதாவது கண்ணு தான் நல்லா காட்டுறது சமமா இருக்கிற பூமி எது விஷமமா இருக்கிற பூமி எதுன்னு. அப்பதான் இவனால நிலபெற்று நடக்க முடியும், இல்லைன்னா கீழ் விழுந்துருவான். அந்த பிரதிஷ்டா ஹேத்துவம் அந்த இதுக்கு இருக்கிறதுனால அந்த பிரதிஷ்டாத்வம்ன்ற குணம் அந்த கண்ணுக்கு வருது. அது வாக்காச்சு, சக்ஷுஷாச்சு. அடுத்தது ஸ்ரோத்திரம் அப்படின்றது அதிலே சம்பத்துவம் அப்படின்ற குணத்தை அனுசந்தானம் பண்ணணும். இப்போ அந்த சம்பத்துவம்னா என்ன அர்த்தம்னா தேவ மனுஷிய போக பிராப்தி ஹேத்துவம். ஏன்னா அர்த்தங்களெல்லாம் சிரவணம் பண்ணாதான் இவன் என்ன பண்ண முடியும், அதுக்கான சாதனங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்க முடியும். அதனால அந்த போகப்பிராப்தி ஹேத்துவம்ன்றது தான் ஸ்ரோத்திர குண, அந்த ஸ்ரோத்திரத்துக்கு இருக்கிற குணம் அதை அங்கே அனுசந்தானம் பண்ணணும். ஆயத்தனத்துவம் அப்படின்றது இது மனசுக்கு அனுசந்தானம் பண்ணப்படுற குணம். அதாவது என்னன்னா ஆயத்தனம்னா ஆதாரம். அந்த ஆதாரம்னா எதுக்கு? இப்போ ஸ்ரக்சந்தனாதி ரூப போக்கிய பதார்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த போக்கிய பதார்த்த ஞானம், அந்த ஞானம், அந்த போக்கிய பதார்த்த விஷயக்க ஞானத்துக்கு தான் போகம்னே பேரு. அந்த போகத்துக்கு அதிகரணமா இருக்கிறது எதுன்னா மனசு. அதனால அதை அனுசந்தானம் பண்ணணும். இந்த குணங்களெல்லாம் பிரதிபாதனம் பண்ணி வாகாதிகளுக்கும் தேகத்துக்கும் பிராணாதீனமான ஸ்திதித்துவம் இருக்கிறதுனால இந்த இந்திரிய குணங்கள்லாம் பிராணன்ல இருக்கு
அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணும். இது ஒரு வித்தியில. இப்போ இதனால அந்த பூர்வபக்ஷம் என்ன வருதுன்னா, இது அனுசந்தானம் பண்ண வேண்டான் இருக்கு இன்னொரு இடத்துல, அதனால அங்க வித்தியில பேதம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இல்ல, இங்கேயும் இங்க வித்யா பேதம் கிடையாதுன்னு சித்தாந்தம். அதாவது கௌஷித் எல்லா அதிகரணமும் 26 அதிகரணமும் சொல்லலை, அடுத்து சுவாமி சாதிக்கணும். அதனால சுருக்கமா கடைசியில இந்த பாதத்துல என்ன முக்கியமானதோ அத்தை சொல்லிட்டு அங்க பாதத்துல ஒன்று ரெண்டு சொல்லிட்டு அடியணும் இது நிற்கிறேன். அதனால 41 அதிகரணம் சொன்னோம்னா எப்படி முடியும்? அதனால இது பிராப்தே புருமஹா சர்வ அபேதாத் அந்நத்திர இமே. இங்க வித்யாபேதம் இல்லை. இந்த கௌஷீதிகளுடைய பிராண வித்தியிலையும் கூட இமே அப்படின்னார். சர்வாபேதாத் அந்நத்திர இமே. இந்த வசிஷ்டத்வாதி குணங்கள் உபாசியங்களாகத்தான் உள்ளன. ஏன்னு கேட்டா, பிரதிஜாதமான பிராணனுடைய ஜெயிஷ்டியம் அதே மாதிரி ஸ்ரேஷ்டியம். அப்போ இந்த அங்க சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லாமே 2 இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த பேதம் இல்லாம இருக்கிறபடியினாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்லாததை இன்னொரு இடத்துல சேர்த்துக்கொள்ளணும். அதனால அவைகள்ல இருக்கிற அந்த வசிஷ்டத்வாதி குணங்கள் வந்தாதானே பிராணனுக்கு ஜெயிஷ்டிய சிரேஷ்டங்கள் சித்திக்கும். அதனால அதை இங்கேயும் அனுசந்தானம் பண்ணணும். அதனால வித்தியில பேதம் இல்லைன்னு சொல்றார். அதுக்கு மேல இப்ப இந்த பாதத்துல கடைசியா ஒன்றும் சொல்றார். வித்தியைகளுக்கெல்லாம் எல்லா வித்தியைகளும் சேர்த்து எடுக்கிறார். இவைகளுக்கெல்லாம் பேதம் இருக்கா, எல்லாமே ஒண்ணுதானா அப்படின்னு. அதுதான் விகல்பாதிகரணம் அப்படின்னு பேரு. அந்த விகல்பாதிகரணத்துல என்ன சொல்றாருன்னா, இல்ல இவைகளுக்கு எல்லாமே வித்தியைகளுக்கு ஐக்கியம் இருக்குன்னு பூர்வபக்ஷம். இல்ல ஐக்கியம் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு தனித்தனியா குணங்கள் சொல்லிருக்கேன், அது எல்லாமே வீணா போயிடும். அதனால அந்த இடத்துல ஐக்கியம் கிடையாது. அதோட பலம் இவைகளுக்கு என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் பிரம்ம பிராப்தின்ற ஒரே பலம் இருக்கு. அப்புறம் எதுக்காக ஒரே இதுக்கு திரும்ப திரும்ப வித்தியைகளை அனுஷ்டிக்கணும்? அதனால விகல்போ அவிசிஷ்ட பலத்வாத் அப்படின்னு சொல்லி வித்தியைகளுக்குள்ள பேதம் தான் இருக்கு. விகல்பம்ன்ற சப்தத்துக்கு பேதம்னு அர்த்தம். அதனால அந்த வித்தியைகள் எல்லாம் பின்னங்களா இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த வித்தியைகள் எல்லாம் இதுவா, அதாவது மோட்ச வித்தியா இருந்தா விகல்பம் தான் இருக்கு. ஆனா காமிய வித்தியைகளா இருந்தா 2-3 சேர்த்து அனுஷ்டிக்கலாமான பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, ஒன்னு அனுஷ்டிச்சா ஒரு பலம் வருதுன்னா இன்னொன்னு அனுஷ்டிச்சா இன்னொரு பலம் வருது. அப்போ ஒரு அக்னிஹோத்திரத்தாலே சொர்க்கத்துக்கு போறான், தர்சபூர்ண மாசத்தை யாகத்தாலே சொர்க்கத்துக்கு போறான்னா, அப்ப இதனால வர பலத்தையும் கொஞ்ச காலம் அனுபவிக்கிறான், அதுக்கால வர பலத்தையும் அனுபவிக்கிறான். கர்மத்துல வெவ்வேறு கர்மங்களையும் ஒத்தனை அனுஷ்டிக்கலான்னு வரா மாதிரி காமிய வித்தியைகளா இருந்தால், இப்ப காமியங்களா வித்தியைகள் கூட உண்டா அப்படின்னா, பகவான் கீதையில சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ரித்தினோர்ஜுனான்னு பகவானே சொல்லியிருக்கார். அதனால என்னன்னா, இதே பக்தி யோகத்தையே அவனுடைய புத்தி குறவுனால என்ன பண்ணலாம், ஐகிகமான ஒரு அதாவது ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யம் தான் அது எல்லாம் இதுன்னு சொல்லலைன்னா, அதாவது மோட்சம் இல்லைன்னா மற்ற எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தில் சேர்த்து அதுக்காக கூட என்ன பண்ணலாம், வித்தியைகளை அனுஷ்டிக்கலாம். அதனால அங்க அப்படிப்பட்ட காமிய வித்தியைகளா இருந்தால் அவைகளை 2-3 சேர்த்து அனுஷ்டிக்கலான்னு அந்த இடத்துல சொல்றார். அதுக்கப்புறம் 4வது பாதம். இந்த 4வது பாதம் என்ன பண்றதுன்னா, இப்போ இந்த 3வது பாதத்தால் நமக்கு தேறின அர்த்தம் என்னன்னா, வித்தியைகள்ல பேதம் இருந்தா அவைகளை அந்தந்த வித்தியைகள்ல சொல்லப்பட்ட குணங்களை அங்கங்க வித்தியைனா உபாசனம் அதோட நிறுத்திடணும். அதே அபேதம் இருந்தா வித்தியைகளை அதாவது குணங்களை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு உபசம்ஹாரம் பலம்னு சொன்னார். குணங்களை சேர்த்து கொள்றதா இருக்கிறதுனால தான் இந்த பாதத்துக்கே குணோபசம்ஹார பாதம்னு பேர். அதாவது அன்வர்த்த சம்ஞான்னு சில இடங்கள்ல வரும், அன்வர்த்த சம்ஞை இல்லாமலும் இருக்கும். இப்ப ஸ்மிருதி பாதம்னு பேர் இருக்கு. சுவாமி சாய்ச்சார், ஸ்மிருதின்னு ஆரம்பிக்கிறதுனால ஸ்மிருதி பாதம்னு பேருங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, குணங்களுக்கு உபசம்ஹாரம் இருக்குன்னு சொல்றதுனால இது அந்த அர்த்தத்தை அனுசரித்து இந்த பாதத்தினுடைய பேரானது வருது. அடுத்த பாதத்துக்கும் அன்வர்த்த சம்ஞா தான். ஏன்னா அங்கங்களை சொல்றது. இப்படிப்பட்ட பிரம்ம வித்தியைகளுக்கு அங்கங்கள் பிரவிற்த்தி ரூபங்களாகவும் இருக்கின்றன, நிவிற்த்தி ரூபங்களாகவும் இருக்கின்றன. யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன
பிராமணா விவிதிஷந்தி அப்படின்னு யஜ்யம் தானம் தபசு இதெல்லாம் பிரவருத்தி ரூபங்களான அங்கங்கள். சாந்தோ தாந்தா உபரதா திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் இதெல்லாம் நிவிருத்தி ரூபங்களான அங்கங்கள். இந்த அங்கங்களை பற்றி நல்ல விசாரம் பண்ணி அப்போ கடைசியா இவர் என்ன சொல்றார், இந்த அங்கபாதத்தில் பிரம்ம வித்தியை அனுஷ்டானம் பண்ணவனுக்கு அதாவது பிராரப்த கர்மாவசானத்தில் மோட்சம் உண்டு. ஆனால் அந்த மோட்சமானது நியமேன சித்திக்குமா அப்படின்னா அதுக்கு அது கடைசியில் ஒரு அதிகரணம் சொல்றார், முக்தி பல அநியமாதிகரணம் அப்படின்றது. ஒரே ஒன்று, அதாவது பிராயசித்தத்தால் எத்தனையோ பாபங்களில் போக்கிக் கொள்ளலாம், ஆனால் பிரம்மவித பிரச்சாரத்தை அப்படி போக்கிக் கொள்ள முடியாது. அவளிடத்துல அபராத க்ஷாபனம் பண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றார். ஏவம் முக்தி பல அநியமகா ததவஸ்தா அவதிருத்தேகே. அதனால பிரம்மவித்தா இருந்தா கூட பாகவதாபச்சாரத்துக்கு நடுங்கித்தான் ஆகணும் அப்படின்றது அது ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம். அது ஆச்சரியமா சம்பிரதாய கிரந்தங்கள் மட்டும் இல்லாமல் இங்க அதுக்கு மூலமே ஸ்ரீபாஷ்யம் தான் சம்பிரதாய கிரந்தங்களுக்கெல்லாம். அதனால நான் அப்படி சொல்லியிருக்கிறத வார்த்தை சொல்லக்கூடாது, இப்படிதான் சொல்லணும். அதனால ஸ்ரீபாஷ்யம் தான் எல்லாத்துக்குமே மூலம். அதனால ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த அர்த்தம் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. பாவதா அதாவது பிரம்ம வித்யாபச்சாரம் கூடாது அப்படின்னு சொல்றார். அதனால அப்படி சொல்லி அந்த அங்கபாதம், அதனால தோஷரகிதமான சர்வ அங்க சமுச்சிதமான பிரம்மோபாசனத்தாலே மோட்ச பிராப்தி என்பது இந்த அத்தியாயத்தினுடைய சமுதிதமான அர்த்தம். அடியன் வெறும் தோஷங்கள் தான் சொல்லியிருப்பேன், ஒன்றும் குணம் ஒன்றும் இருக்கிறதா தெரியல அடியனுக்கு. அதனால அடியனுடைய அபராதத்தை பொறுத்திரளரும் என்று சொல்லி பிரார்த்தித்து அமைகிறேன். சுவாமியினுடைய வைபவத்தை எல்லாரும் பேசினார்கள், எத்தனையோ அடியனும் பேசணும், ஆனால் பேசுறதுக்கு என்ன அவகாசம்ன்றது தான் இப்போ தெரியல. அதனால சுவாமி அதாவது அவருடைய எல்லா கைங்கரியங்களையும் பற்றி இப்போ சுவாமி எழுதிருக்கார். இப்போ இந்த உதகசாந்தியை பற்றி சுவாமி சாதிக்கிறாரு. அதனால அவரும் அந்த வேதார்த்தங்கள்லாம் எவ்வளவோ அங்கே கீதாச்சாரியன் பத்திரிகையில் சுவாமி சாதிச்சுட்டு வர்றார். ரெண்டு பேருடைய வைபவத்தையும் எவ்வளவோ பேசணும். அதனால அடியனுக்கு அவகாசம் இல்லாமையினாலே அடியன் இத்தோடு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி